ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 30 அத்தியாயங்கள் கத்துண்டோம். இன்றைக்கு 31வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 30வது அத்தியாயத்தில் கபில பகவான் இந்த ஜீவனானவன் எப்படி நரகத்துக்கு போய் பலவிதமான தண்டனைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் அப்படி சுத்தமாக ஆகி திரும்பவும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். இப்போ அதற்கு மேலே இந்த 31வது அத்தியாயத்தில் அந்த ஜீவன் எப்படி இந்த லோகத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாக எல்லாம் நம்ம கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசு எப்படி வளருது அப்படிங்கிற அந்த ஒரு படங்களெல்லாம் நம்ம பார்க்குறோமே. ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பாகவத மகாபுராணம் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக எடுத்து காமிக்கிறது. ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் பெரிய ஆச்சரியம். ஞான திருஷ்டி மூலமாகவே அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறது பாகவதம். இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார், தெய்வ வசத்தினால தன்னுடைய கர்மங்களுடைய ஒரு பலத்தினால அந்த ஜீவனானவன் ஒரு புருஷ சரீரத்திலேருந்து ஒரு ஸ்திரீயோடைய கர்ப்பத்தை அடையறான் அப்படிங்கிறத சொல்கிறார். முதல் நாள் அந்த ஜீவன் உண்டானதும் கலலம் அப்படிங்கிற அந்த ஒரு உருவத்தில் இருக்கான். ஒரு 5 நாள் ஆனதும் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு நீர் குமிழியை போல ஒரு உருவத்தில் இருக்குது அந்த ஜீவன். ஒரு 10 நாளில் அந்த ஜீவனானது ஒரு சின்ன உருண்டையை போல ஆறுது. அதற்கு மேலே ஒரு மாம்ச பிண்டமாக ஆறுதாம். இதுவே பட்சிகள்லாம் பார்த்தோம்னா அப்போ தான் அந்த முட்டை அப்படிங்கிறது அது உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறார். இதுவே 1 மாதம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா தலையானது உண்டாகிறது. 2 மாதத்தில் கால் கைகள் போன்ற உறுப்புகள்லாம் உண்டாகிறதாம். 3 மாதத்தில் நகங்கள், தோல், அப்புறம் எலும்புகள், கேசம் இதெல்லாம் உண்டாருது அப்படிங்கிறார். 4வது மாதத்தில் அந்த குழந்தையோட சரீரத்தில் தாத்துக்கள் 7 தாத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமே அதெல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறார். 5வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு பசி தாகம் இதெல்லாம் ஏற்படுறதாம். 6வது மாதத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு தோலால் அது சூழப்பட்டு அம்மாவோட கர்ப்பத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறதாம். இப்பொழுது அம்மா சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள், அவள் குடிக்கக்கூடிய தண்ணீர் இதனாலெல்லாம் போஷிக்கப்பட்டு அந்த ஜீவன் வளர்றான் இல்லையா. அப்போது அந்த கர்ப்பத்தில் மலமூத்திரம் நிறைஞ்ச அந்த ஒரு குழியில் அப்படி நாற்றம் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழியில் அந்த குழந்தை அப்படி வளர்ந்துண்டு வருதாம். சுற்றி வர பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்குமே அதெல்லாமும் அந்த குழந்தையோடையே அப்படியே சுற்றி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அதோட குழந்தையோட சரீரத்தோட சர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் எப்படி இருக்குன்னா அவ்வளோ கோமளமாக இருக்காம். இந்த புழு பூச்சிகள்லாம் அந்த குழந்தைய அப்படி கடிக்குமாம். அதனால் அத்தகைய ஒரு வேதனை ஏற்படுமாம் அந்த குழந்தைக்கு. அது மட்டும் இல்லை, அம்மா சாப்பிடக்கூடிய அந்த உப்பு, புளி, காரம் போன்ற பதார்த்தங்கள்லாம் அந்த குழந்தையோட அந்த ஒரு தோலை அத்தகைய ஒரு வேதனையை ஏற்படுமாம். அந்த குழந்தை அத்தகைய வேதனையை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்பொழுது அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருந்துண்டு அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அப்படி உடம்பு அப்படி மடக்கிண்டு தலையை கொண்டு அப்படி வயத்தில் வச்சுண்டு முதுகெல்லாம் அப்படி வளைஞ்சு அந்தகைய ஒரு ரூபத்தில் படுத்துட்டுருக்காம் அந்த குழந்தை. எப்படி ஒரு கூண்டில் ஒரு பட்சியை அடைச்சோம் அப்படின்னா அதால் சுதந்திரமாக நகர முடியாது இல்லையா, அது மாதிரி தன்னுடைய அங்கங்களெல்லாம் நகர்த்த முடியாமல் அப்படி ஒரு கூண்டில் அடைப்பட்ட ஒரு பட்சியை போல் இருக்காம் அந்த குழந்தை. இப்போ என்ன ஆறுது அப்படின்னா தெய்வ வசத்தினால பகவானுடைய ஒரு கிருப்பையினால அந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதியெல்லாம் ஏற்படுறதாம். எப்படின்னா 100 ஜென்மங்களில் தான் பண்ண காரியங்களுடைய அந்த நினைவெல்லாம் வருதாம் அந்த குழந்தைக்கு. அத்தகைய பெருமூச்சு விடுறதாம் அந்த குழந்தை. அதெல்லாம் நினைவு வந்ததும் அத்தகைய ஒரு ஸ்திதியில் இங்கே பகவான் சொல்கிறார், அந்த ஜீவனுக்கு எங்கேயாவது மனசில் சாந்திங்கிறது ஏற்படுமா அப்படிங்கிறார். ஷர்ம கிம்நாம விந்ததே அப்படிங்கிறார். இப்போ இவ்வளவு ஞானம் ஏற்பட்ட போதிலும் என்ன ஆகுது, இந்த 7வது மாதத்துலேருந்தே இன்னும் 2 மாதத்தில் இப்போ குழந்தை பிறக்க போகிறதுங்கிறதுனால அந்த கர்ப்பத்தில் ஒரு வாயு இருக்குமா. அந்த வாயு அந்த குழந்தையை இப்படியும் அப்படியும் அலக்கழிக்கிறதாம். அத்தகைய ஒரு நிலையில் இப்போ என்ன பண்ணுறது, இந்த குழந்தைக்கு ஞானம் ஏற்பட்டுடுது இல்லையா. அதனால அந்த குழந்தை இப்போ பகவானை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறது. கைகளெல்லாம் கூப்பிண்டு அப்படி ஒரு தீனமான குரலில் பகவானை பார்த்து முறையிடுறதாம் அந்த குழந்தை. எப்படி தான் பண்ண ஒரு துஷ்கர்மங்கள்னால தானே இப்படி கர்ப்பத்தில் நம்ம உட்காண்டிருக்கோம், அதனால் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஜந்து உருவாச்ச அப்படின்னு சொல்லி இந்த ஸ்துதி ஆரம்பிக்கிறது. சம்சாரத்தை பார்த்து பயப்படுறதாம் அந்த குழந்தை. அதனால் பகவானை பார்த்து ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறது 10 ஸ்லோகங்களில். ஆரம்பிக்கும் பொழுது சோகம் ரஜாமி சரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. பகவானோட அந்த சரணங்களை நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட சரணம் அப்படின்னா அகுதோ பயம் அப்படின்னு பயமில்லாத தன்மையை அருளக்கூடிய அந்த சரணங்களை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறதாம். என்னோட துஷ்ட சுபாவத்தினால நான் பண்ண எவ்வளவோ துஷ்கர்மங்களுக்கு ஒரு பலனாக எந்த பகவான் எனக்கு இந்த கர்ப்பவாசத்தை கொடுத்துருக்காரோ அந்த பகவானை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தை.
பகவானோட சரணம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக பலவிதமான அவதாரங்களை பண்ணி இப்படியும் அப்படியும் இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ண அந்த திருவடியாச்சே, அந்த திருவடியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த ஸ்தோத்திரத்தை. இப்போது ஜீவனுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம், எதற்காக இந்த ஜீவன் பகவானை சரணடையணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இங்கே ஜீவன் அழகாக அடுத்ததாக பதில் சொல்கிறது. நான் எப்படி இருக்கேன் இந்த ஜீவன் அப்படின்னா, என்னுடைய கர்மங்கள்னால அப்படி கட்டப்பட்டு மாயையில் நான் வந்து அஜ்ஞானத்தில் மாட்டிண்டு இந்த பஞ்சபூதங்களால் இந்த சரீரம் இருக்கே அதுக்குள்ளே கட்டுப்பட்டு இந்த அம்மாவோட கர்ப்பத்தில் இப்படி கர்ப்பவாசம் பண்ணிட்டு துக்கப்பட்டு இருக்கிறது தான் என்னுடைய நிலை, இந்த ஜீவனான என்னுடைய நிலை. ஆனால் பகவானும் எப்படி இருக்கான் அப்படின்னா, இதே இடத்துல தான் பகவானும் இருக்கான், என்னோட ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் அப்படி பிரகாசமாக அவன் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறானே, ஞானஸ்வரூபியாக மாயினால் கொஞ்சம் கூட தீண்டப்படாதவனாக என்னோட ஹிருதயத்தில் இங்கேயே அவன் பிரகாசிக்கிறான். அதனால அத்தகைய பகவானை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஜீவன். வாஸ்தவத்தில் ஜீவனுமே ஒரு சின்மயமான ஸ்வரூபம் உடையது தானே. அப்போ எதனால் இத்தகைய ஒரு வித்தியாசம் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கும் அந்த ஜீவன் சொல்கிறான். உண்மையாக சரீரமற்ற சின்மய ஸ்வரூபம்தான் இந்த ஜீவன் அப்படின்னாலும், நானும் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா, பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், அகங்காரம், மனசு இதனாலெல்லாம் ஆக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ளே கட்டுப்பட்டவனாக நான் இருக்கேன். ஆனால் பகவானுடைய ஒரு நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, இத்தகைய இந்த சரீரம், இந்த இந்திரியங்கள், மனசு இதனால் எதனாலாகவுமே பகவான் கட்டுப்படாதவராக இருக்கார். எப்பொழுதுமே அவரோட ஞான ஸ்வரூபத்தில் அவர் பிரகாசிக்கக்கூடியவராக இருக்கார். அதனால் சொல்கிறது, தம் ஏனம் வந்தே பரம் பிரகிருதி புருஷயோகோ அப்படின்னு, பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஜீவன் அழகாக சொல்கிறது. இத்தகைய ஒரு மாயையானதை ஞானத்தை கொண்டே நம்ம வந்து கடந்து போயிடலாமே, எதற்காக பகவானை நம்ம சரணடையணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதற்கும் இந்த ஜீவன் ரொம்ப அழகாக இங்கே பதில் சொல்கிறது. இத்தகைய இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த பாதையானது எப்பேற்பட்ட ஒரு துக்கமயமான பாதை. என்னுடைய கர்மங்கள்னால கட்டப்பட்டு என்னுடைய சொந்த ஆத்மஸ்வரூபத்தை மறந்து இப்படி சம்சாரத்தில் நான் அஜ்ஞானத்தோடு நான் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேனே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பகவானுடைய ஒரு கிருபை இல்லாத அத்தகைய ஒரு ஞானத்தை எந்த ஜீவனாலேயாவது அடைய முடியுமா? பகவானுடைய கிருபைங்கிறத தவிர வேற உபாயமே கிடையாதே அந்த ஞான நிலையை அடையறதுக்கு. அதனால நான் பகவானை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஞானமும் எதனால அப்படின்னா, பகவான் தானே எனக்கு இத்தகைய ஒரு ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். பூர்வ ஜென்ம ஸ்மிருதி ஏற்படுறதோ அல்லது நான் இப்போ இருக்கக்கூடிய நிலையுடைய ஸ்மிருதி எல்லாம் எனக்கு ஏற்படுறதே இதெல்லாமே பகவானுடைய கிருபை தான். அதனால தாபத்ரயோபசமனாய அப்படின்னு இந்த 3 தாபங்களும் போகிறதுக்காக நான் பகவானை சரணடைகிறேன் அப்படின்னு அந்த ஜீவன் சொல்கிறது. இப்போது அடுத்ததாக அந்த ஜீவன் தன்னுடைய ஒரு நிலை எப்படி ஒரு பரிதாபமான நிலை அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது அந்த ஜீவன். எப்படி இருக்கேன்னா அப்படின்னா, தேஹி அந்நிய தேக விவரே, அம்மாவுடைய சரீரம் இன்னொரு சரீரத்தில் அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள அப்படி மலம், மூத்திரம், ரத்தம் இதனாலலாம் ஆக்கப்பட்ட ஒரு குழி, அந்த கர்ப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு குழிக்குள்ளே நான் விழுந்து கிடக்கேன். அம்மாவுடைய ஜாட்டராக்னி அப்படிங்கிற அந்த அக்னியானது என்னை எரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருந்துட்டு நான் என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னா, என்னோட மாசங்களெல்லாம் நான் ஒன்று ஒன்றா எண்ணின்னு இருக்கேன், எப்படா இதுலேருந்து நம்ம வெளியில் வருவோம் அப்படின்னு. அதனால் பகவானை பார்த்து சொல்கிறதாம், நிர்வாசியத்தே பகவன்னு கதானு அப்படிங்கிறது. எப்பொழுது தான் இந்த ஒரு கஷ்டமான நிலையிலேருந்து நான் வெளிவருவேனோ ஹே பகவன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதாம் அந்த குழந்தை. இப்பொழுது அந்த ஜீவன் என்ன பண்ணுறது, பகவான் பண்ணக்கூடிய இந்த ஒரு கிருபைக்கு நன்றியை தெரிவிக்கிறதாம். அது சொல்கிறது, உன்னுடைய பரம அளவிட முடியாத ஒரு கிருபையினால தான் எனக்கு இத்தகைய ஒரு ஞானத்தை நீ கொடுத்துருக்க. 10 மாதங்கள் கூட நிரம்பாத அத்தகைய ஒரு ஜீவனுக்கு இவ்வளவு ஞானத்தை நீ அனுகிரகம் பண்ணியிருக்கே, அது உன்னுடைய அளவிட முடியாத ஒரு கிருபை தானே. அதற்கு என்ன பிரதி பண்ணிட முடியும்? அதனால சொல்கிறதாம், கோநாம தத் பிரதி வினாஞ்சலி மஸ்ய குறியாத் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஜீவன் சொல்கிறது. கையை கூப்பி ஒரு அஞ்சலி பண்ணுறதை காட்டிலும் வேற என்ன பிரதி என்னால் பண்ண முடியும்? அதனால ஸ்வேனைவ துஷ்யத்து கிருத்தேன அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறது. நீ பண்ண இந்த ஒரு கிருபைக்கு நீயே சந்தோஷப்படுறதை காட்டிலும் வேற ஒரு பிரதியானது உனக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு அது பகவானை பார்த்து அந்த ஜீவன் சொல்கிறது. இப்பொழுது மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் இந்த மனுஷ ஜென்மா எடுக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு பகவான் பண்ணக்கூடிய அந்த விசேஷ கிருப்பையை எடுத்து சொல்கிறதாம் அந்த ஜீவன். மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்கு இல்லையா, மிருகங்களோ பட்சிகளோ, அவைகளுக்கு இந்த சரீரத்தில் சுக துக்க அனுபவத்தை அனுபவிக்க தான் தெரியுமே தவிர அதற்கு மேலே ஒன்றும் பண்ண தெரியாது, ஒரு விவேகம் கிடையாது. ஆனால் மனுஷனாக நான் பிறக்க போகிறேன் இல்லையா, எனக்கு பகவான் எப்படி கிருபா பண்ணியிருக்கார் அப்படின்னா, நான் மனுஷ ஜென்மா எடுத்தேன் அப்படின்னா நான் மனசை அடக்கி இந்திரியங்களெல்லாம் அடக்கி
பலவிதமான சாதனைகள்லாம் பண்ணி என்னோட ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பகவானையே நான் தெரிஞ்சுட்டுள்ளாமே, அதனால அத்தகைய கிருபை எனக்கு பண்ணியிருக்கார், இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு பகவானிடத்துல நன்றி தெரிவிக்கிறதாம். ஆனால் இப்போது இத்தகைய ஒரு துக்கத்தினால நான் பீடிக்கப்பட்டு இந்த கர்ப்பத்தில் இருந்தாலும் அந்த குழந்தை சொல்கிறதாம், இதுலேருந்து நான் வெளில வரத்துக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா இந்த இந்த கர்ப்பத்திலேருந்து அப்படி வெளில வந்து குழந்தை வெளியில் விழுந்துடுத்து அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாயேங்கிறது உடனே வந்து அந்த குழந்தைய பிடிச்சுன்றுமாம். உடனே இந்த சரீரத்தில் நான் எனது அப்படிங்கிற அபிமானம்லாம் வந்துருமாம். உடனே அஜ்ஞானத்தினால பல விதமான கர்மங்களை பண்ணி திரும்பவும் ஜனன மரண சம்சாரம், எப்படி ஆதிசங்கரர் சொல்கிறாரோ அது மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் ஒரு அம்மாவுடைய வயத்தில் கர்ப்பவாசம், திரும்ப திரும்ப ஜனனம் மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் தானே நான் வந்து மாட்டிக்க போகிறேன். அதனால இந்த கர்ப்பவாசம் துக்கமாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நான் வெளில வந்து இந்த லோகத்தில் மாயையில் நான் மாட்டிக்க விரும்பலை அப்படின்னு அந்த ஜீவன் சொல்கிறதாம். இப்போ கடைசியாக அந்த 10வது ஸ்லோகத்தில் இந்த குழந்தை சொல்லி முடிக்கிறது, இந்த ஒரு கர்ப்பவாசத்தில் இந்த ஒரு நிலையில் இருந்துட்டே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பகவானோட சரணங்களை அப்படி ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணி அதையே தியானம் பண்ணி நான் அந்த ஞானத்தை அடைஞ்சு இந்த சம்சாரங்கிற துக்கத்திலேருந்து விடுபட்டு இனிமே பெறப்பெற்ற அந்த தன்மையை நான் அடைய போகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறதாம் அந்த ஜீவன். இனிமே இந்த கர்ப்பவாசங்கிற இந்த துக்கமே எனக்கு திரும்ப ஏற்படாத மாதிரி ஒரு நிலையை நான் அடைய போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணுறது. இப்பொழுது நம்ம இந்த 21 ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த செஷனில் நம்ம கற்றுண்டு அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் அந்த குழந்தை எப்படி இந்த லோகத்தில் ஜனிக்கிறது, அதற்கு மேலே அது என்னெல்லாம் கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கபில பகவான் மேலே இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைகப்ரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय
देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथैकत्रिंशोऽध्यायः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच कर्मणा दैवनेत्रेण कर्मणा दैवनेत्रेण कर्मणा दैवनेत्रेण जन्तुः देहोपपत्तये जन्तुर्देहोपपत्तये जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरम् स्त्रियाः प्रविष्ट उदरम् स्त्रियाः प्रविष्ट उदरम् पुंसो रेतः कणाश्रयः पुंसो रेतः कणाश्रयः पुंसो रेतः कणाश्रयः कललं तु एकरात्रेण कललं त्वेकरात्रेण कललं त्वेकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदम् पञ्चरात्रेण बुद्बुदम् पञ्चरात्रेण बुद्बुदम् दशाहेन तु कर्कन्धूः दशाहेन तु कर्कन्धूः दशाहेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परम् पेष्यण्डं वा ततः परम् पेष्यण्डं वा ततः परम् मासेन तु शिरोद्वाभ्यां मासेन तु शिरोद्वाभ्यां मासेन तु शिरोद्वाभ्यां बाहु अङ्घ्रि आदि अङ्गविग्रहः बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः नखलोम अस्थि चर्माणि नखलोमास्थि चर्माणि नखलोमास्थि चर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः 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 चतुर्भिः धातवः सप्त चतुर्भिर्दातवः सप्त चतुर्भिर्दातवः सप्त पञ्चभिः क्षुत्रिड् उद्भवः पञ्चभिः क्षुत्रुडुद्भवः पञ्चभिः क्षुत्रुडुद्भवः षड्भिः जरायुणावीतः षड्भिर्जरायुणावीतः षड्भिर्जरायुणावीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे कुक्षौ भ्राम्यति दक्षिणे कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुः जग्ध अन्नपानाद्यैः मातुर्जग्धान्नपानाद्यैः मातुर्जग्धान्नपानाद्यैः एतद्धातुः असम्मते एतद्धातुरसम्मते एतद्धातुरसम्मते शेते विण्मूत्रयोः गर्ते शेते विण्मूत्रयोर्गर्ते शेते विण्मूत्रयोर्गर्ते स जन्तुः जन्तुसम्भवे स जन्तुर्जन्तुसम्भवे स जन्तुर्जन्तुसम्भवे कृमिभिः क्षतसर्वाङ्गः कृमिभिः क्षतसर्वाङ्गः कृमिभिः क्षतसर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणं सौकुमार्यात् प्रतिक्षणं सौकुमार्यात् प्रतिक्षणं मूर्छाम् आप्नोति उरुक्लेशः मूर्छामाप्नोत्युरुक्लेशः
मूर्छामाप्नोत्युरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैः मुहुः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटु तीक्ष्ण उष्ण लवण कटुतीक्ष्णोष्णलवण कटुतीक्ष्णोष्णलवण रूक्ष आम्लादिभिः उल्बणैः रूक्षाम्लादिभिरुल्बणैः रूक्षाम्लादिभिरुल्बणैः मातृभुक्तैः उपस्पृष्टः मातृभुक्तैरुपस्पृष्टः मातृभुक्तैरुपस्पृष्टः सर्वाङ्गोत्थित वेदनः सर्वाङ्गोत्थितवेदनः सर्वाङ्गोत्थितवेदनः उल्बेण संवृतः तस्मिन् उल्बेन संवृतस्तस्मिन् उल्बेन संवृतस्तस्मिन् अन्त्रैश्च बहिः आवृतः अन्त्रैश्च बहिरावृतः अन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरः कुक्षौ आस्ते कृत्वा शिरः कुक्षौ आस्ते कृत्वा शिरः कुक्षौ भुग्नपृष्ठ शिरोधरः भुग्नपृष्ठशिरोधरः भुग्नपृष्ठशिरोधरः अकल्पः स्वाङ्गचेष्टायाम् अकल्पः स्वाङ्गचेष्टायाम् अकल्पः स्वाङ्गचेष्टायाम् शकुन्त इव पञ्जरे शकुन्त इव पञ्जरे शकुन्त इव पञ्जरे तत्र लब्धस्मृतिः दैवात् तत्र लब्धस्मृतिर्दैवात् तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्म जन्म शतोद्भवम् कर्म जन्म शतोद्भवम् कर्म जन्म शतोद्भवम् स्मरन् दीर्घम् अनुच्छ्वासम् स्मरन् दीर्घम् अनुच्छ्वासम् स्मरन् दीर्घम् अनुच्छ्वासम् शर्म किं नाम विन्दते शर्म किं नाम विन्दते शर्म किं नाम विन्दते आरभ्य सप्तमान्मासात् आरभ्य सप्तमान्मासात् आरभ्य सप्तमान्मासात् लब्धबोधोऽपि वेपितः लब्धबोधोऽपि वेपितः लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः नैकत्रास्ते सूतिवातैः नैकत्रास्ते सूतिवातैः विष्टा भूरिव सोदरः विष्ठा भूरिव सोदरः विष्ठा भूरिव सोदरः नाथमान ऋषिः भीतः नाथमान ऋषिर्भीतः नाथमान ऋषिर्भीतः सप्तवद्रिः कृताञ्जलिः सप्तवध्रिः कृताञ्जलिः सप्तवध्रिः कृताञ्जलिः स्तुवीत तं विक्लवया स्तुवीत तं विक्लवया स्तुवीत तं विक्लवया वाचा येन उदरे अर्पितः वाचा येनोदरेऽर्पितः वाचा येनोदरेऽर्पितः जन्तुरुवाच जन्तुरुवाच तस्योपसन्नम् अवितुं जगदिच्छयात्त तस्योपसन्नम् अवितुं जगदिच्छयात्त तस्योपसन्नम् अवितुं जगदिच्छयात्त नानातनोः भुवि चलत् चरणारविन्दम् नानातनोर्भुवि चलच्चरणारविन्दम् नानातनोर्भुवि चलच्चरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणं हि अकुतो भयं मे सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे येनेदृशी गतिः अदर्शि असतो अनुरूपा येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा
येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा यस्त्वत्र बद्ध इव कर्मभिः आवृतात्मा यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धम् अविकारम् अखण्डबोधम् आस्ते विशुद्धमविकारमखण्डबोधम् आस्ते विशुद्धमविकारमखण्डबोधम् आतप्यमानहृदये अवसितं नमामि आतप्यमानहृदये वसितं नमामि आतप्यमानहृदये वसितं नमामि यः पञ्चभूतरचिते रहितः शरीरे यः पञ्चभूतरचिते रहितः शरीरे यः पञ्चभूतरचिते रहितः शरीरे छन्नो यथेन्द्रियगुणार्थचिदात्मकोऽहम् छन्नो यथेन्द्रियगुणार्थचिदात्मकोऽहम् छन्नो यथेन्द्रियगुणार्थचिदात्मकोऽहम् तेन अविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसं यन्मायया उरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् यन्माययोरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् यन्माययोरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् सांसारिके पथि चरन् तदभिश्रमेण सांसारिके पथि चरंस्तदभिश्रमेण सांसारिके पथि चरंस्तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् युक्त्या कया महदनुग्रहम् अन्तरेण युक्त्या कया महदनुग्रहमन्तरेण युक्त्या कया महदनुग्रहम् अन्तरेण ज्ञानं यदेतत् अदधात् कथमः स देवः ज्ञानं यदेतत् अदधात् कथमः स देवः ज्ञानं यदेतत् अदधात् कथमः स देवः त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः त्रैकालिकं स्थिरचरेष्वनुवर्तितांशः त्रैकालिकं स्थिरचरेष्वनुवर्तितांशः तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम तापत्रयोपशमनाय वयं भजेम तापत्रयोपशमनाय वयं भजेम देहि अन्यदेहविवरे जठराग्निना असृक् देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः
विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः इच्छन् इतो विवसितुं गणयन् स्वमासान् इच्छन्यितो विवसितुं गणयन् स्वमासान् इच्छन् इतो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदा नु निर्वास्यते कृपणधीर्भगवन् कदा नु निर्वास्यते कृपणधीर्भगवन् कदा नु येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः को नाम तत्प्रतिविनाञ्जलिम् अस्य कुर्यात् को नाम तत्प्रतिविनाञ्जलिम् अस्य कुर्यात् को नाम तत्प्रतिविनाञ्जलिम् अस्य कुर्यात् पश्यत्ययं धिषणया ननु सप्तवद्रिः पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः शारीरके दमशरीरि अपरस्वदेहे शारीरके दमशरीर्यपरः स्वदेहे शारीरके दमशरीर्यपरः स्वदेहे यत्सृष्टया तमहं पुरुषं पुराणम् यत्सृष्टया तमहं पुरुषं पुराणम् यत्सृष्टया तमहं पुरुषं पुराणम् पश्ये बहिः हृदि च चैत्यमिव प्रतीतम् पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहु दुःखवासम् सोऽहं वसन् अपि विभो बहु दुःखवासम् सोऽहं वसन् अपि विभो बहु दुःखवासम् गर्भात् न निर्जिगमिषे बहिरन्धकूपे गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातम् उपसर्पति देवमाया यत्रोपयातमुपसर्पति देवमाया यत्रोपयातमुपसर्पति देवमाया मिथ्यामतिः यदनुसंसृति चक्रमेतत् मिथ्यामतिर्यदनुसंसृतिचक्रमेतत् मिथ्यामतिर्यदनुसंसृतिचक्रमेतत् तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये आत्मानम् आशु तमसः सुहृदा आत्मनैव आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनम् एतद् अनेकरन्ध्रम् भूयो यथा व्यसनमेतद् अनेकरन्ध्रम् भूयो यथा व्यसनमेतद् अनेकरन्ध्रम् मामे भविष्यत् उपसादित विष्णुपादः मामे भविष्यदुपसादित विष्णुपादः मामे भविष्यदुपसादित विष्णुपादः இப்போ இந்த 21 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச
कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरं पुंसो रेतः कणाश्रयः कललं त्वेकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदं दशाहेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परम् मासेन तु शिरोद्वाभ्यां बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः नखलोमास्थिचर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः चतुर्भिर्धातवः सप्त पञ्चभिः क्षुत्रुडुद्भवः षड्भिर्जरायुणा वीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुर्जग्धान्नपानाद्यैः एतद्धातुरसम्मते शेते विण्मूत्रयोर्गर्ते स जन्तुः जन्तुसम्भवे कृमिभिः क्षत सर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणं मूर्छामाप्नोत्युरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटुतीक्ष्णोष्णलवण रूक्षाम्लादिभिरुल्बणैः मातृभुक्तैरुपस्पृष्टः सर्वाङ्गोत्थितवेदनः उल्बेन संवृतस्तस्मिन् अन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरः कुक्षौ भुग्नपृष्ठशिरोधरः अकल्पः स्वाङ्गचेष्टायां शकुन्त इव पञ्जरे तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्म जन्म शतोद्भवम् स्मरन् दीर्घम् अनुश्वासं शर्म किं नाम विन्दते आरभ्य सप्तमान् मासात् लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः मिष्ठा भूरिव सोदरः नाथमान ऋषिर्भीतः सप्तवद्रिः कृताञ्जलिः स्तुवीततं विक्लवया वाचा येनोदरेऽर्पितः जन्तुरुवाच तस्योपसन्नमवितुं जगदिच्छयात्थ नानातनोर्भुवि चलच्चरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा यस्त्वत्र बद्धैव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धमविकारमखण्डबोधम् आतप्यमानहृदये वसितं नमामि यः पञ्चभूतरचिते रहितः शरीरे छन्नो यथेन्द्रियगुणार्थचिदात्मकोऽहम् तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् यन्माययोरुगुणकर्मनिबन्धनेऽस्मिन् सांसारिके पतिचरंस्तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीत लोकम् युक्त्या कया महदनुग्रहमन्तरेण ज्ञानं यदेतददधात् कथमः स देवः त्रैकालिकं स्थिरचरेष्वनुवर्तितांशः तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम देह्यन्यदेहविवरे झठराग्निनासृक् विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः इच्छन् इतो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीर्भगवन् कदा नु येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश
सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः को नाम तत्प्रतिविनाञ्जलिमस्य कुर्यात् पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः शारीरके दमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टया तमहं पुरुषं पुराणं पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहु दुःखवासं गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातमुपसर्पति देवमाया मिथ्यामतिर्यदनु संसृति चक्रमेतत् तस्मादहं विगत विक्लव उद्धरिष्ये आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं मामे भविष्यदुपसादित विष्णुपादः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படித்த ராகம் ரேவதி. நம்ம அடுத்த செஷனில் 22வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the third skanda, in the previous session we learned the 30th chapter. And today we are learning the 31st chapter. In the 30th chapter we saw how Kapila Bhagavan described how the jiva goes to various hells and experiences all the punishments for all the sins that he had committed. And then he is now purified and he is again born as a human in the earth, he said. And now in this chapter further he continues to describe how the jiva takes birth in this world in great detail. So if we see, today we see images of the fetus in a womb because of science and technology, the growth of the fetus in the womb. But it is such a great miracle that with Jnana Drishti, Bhagavata Mahapurana tells us all the stages of developments of a fetus in the mother's womb. So he says, by the power of karma or providence, what happens? In order to take birth as a human, the jiva, he attains the body of a man, and through the body of a man it enters the womb of a woman. The first day of its formation, it is called as a kalala, and in 5 days it becomes like a bubble, he says, and in 10 days it becomes like a hard plum-like fruit, and then it becomes like a mass of flesh, and at this stage in birds it becomes an egg, he says. And at the end of 1 month the fetus develops a head, and in 2 months hands, legs and other parts of the body they are all formed, and in 3 months nails, skin, bones and hair, these are all formed, and in the 4th month what happens? The 7 dhatus, that is the 7 essential ingredients of the body, they are all formed, and in the 5th month the child begins to develop thirst and hunger, he says. And in the 6th month what happens? The fetus is enclosed by something called as the amnion, and it begins to move within the abdomen of the mother, and the fetus lies there in a coiled form, putting its head into its belly, and all its backbone, the neck are also curved, and just as how a caged bird cannot at all move freely, so also this child is unable to move freely. And now by the will of providence what happens? It starts remembering all the actions that it had done in previous hundreds of lives, and it starts to sigh very deeply thinking of all that. And Bhagavan now says, in such a state can it experience any peace of mind at all, he says. Sharma kim nama vindate, he says, because to remember all the actions that it had done in its previous life, the child feels no peace of mind at all. And now though it is endowed with consciousness, from the 7th month onward what happens? Because of the delivery that is going to happen in another 2 months, the vayu, that is the wind within the womb of the mother, starts pushing the child here and there, and so it's being tossed inside the womb. And now this child, which is endowed with so much of knowledge, it starts pleading to Bhagavan with folded hands and in a very, very pitiable tone, because it is so afraid of samsara.
So it starts pleading to Bhagavan, it starts praising Bhagavan. So there is a stuti here, a beautiful stuti here, which begins like Jantur Uvacha. This is the Jiva Stuti, which is given in Bhagavata Mahapurana. In 10 shlokas, it praises Bhagavan. It begins by telling, Soham Rajami Sharanam. It says, I surrender to the holy feet of Bhagavan, which are Akuto Bhayam, which offer fearlessness to everybody. And it is Bhagavan who has now given me this Garbha Vasa because of my bad nature and also because of all the bad actions that I have done in my previous lives. And so let me surrender to that Bhagavan to get out of this samsara. And the holy feet of Bhagavan are such that whenever he takes avataras, whenever he takes many forms to protect this world, he moves about in this world with these holy feet. So I surrender to those holy feet, it says. And what is the difference between Jiva and Bhagavan? So why should a Jiva surrender to Bhagavan? So for that the Jiva begins by telling, it says, so this is me, the Jiva, whose state is such that I am bound by my karmas, I am fallen into this ignorance of Maya, and I am caged in the womb of my mother, being embodied in this body which is made up of all the 5 elements. Whereas Bhagavan, he is also here only within my heart, but he shines full of knowledge and he is untainted by Maya. So I surrender to that Bhagavan who is so supreme, it says. But the Jiva too is basically full of consciousness, and though it also doesn't have a body at all, why is this difference there between a Jiva and the Supreme Personality who is Bhagavan? So the Jiva says, though bodiless in reality, because of Maya, I become bound in this body made up of 5 elements, the ego, the mind, the senses and all that, whereas Bhagavan always shines in his supreme glory and he is never bound by all these avaranas like the body, the mind, the senses and all the 5 elements and so on. So this Jiva has to surrender to Bhagavan in order to obtain knowledge. So he says, Tam enam vande param prakriti purushayoho pumamsam. So it says, I surrender to that Bhagavan, I prostrate to that Bhagavan who is beyond both Prakriti and Purusha, who is the Jiva. And the next question can be that Maya can be overcome by knowledge itself. So why should we go and surrender to Bhagavan? So the Jiva says, this Jiva who is me is such that I traverse this path of samsara which is full of hardships, and I am being bound by my karmas, and I have forgotten my true self, and there is no other path at all, there is no other way out of this ignorance of samsara other than the grace of Bhagavan to attain knowledge. So that is why we have to surrender to Bhagavan, it says. And it says that even now, the knowledge that I possess now is because of Bhagavan's grace only. It is he who has bestowed me with this knowledge of the past, the present and the future. And so, in order to be relieved of all the tapatrayas, which we say as the Adhyatmika, the Adi Bhautika and the Adi Daivika, I have to surrender to Bhagavan in order to overcome all this, it says. And now in the 6th shloka, the Jiva describes its own very pitiable state. It says, I have now fallen into this pit of blood, urine, feces and all that, which is so abominable, and I have now fallen into this pit within the abdominal cavity of another person who is my mother, and I am also scorched by the gastric fire which is present in my mother's body, and in fact I am counting my months to get out of this womb, it says. Nirvasyate Bhagavan Kadanu. It pleads to Bhagavan and asks him, when can I get out of this pitiable state, O Lord, it says. And the Jiva feels very grateful for Bhagavan having bestowed so much of grace on that Jiva. It says, it is out of extreme compassion, O Bhagavan, that you have endowed me with so much of knowledge, because I am just a small fetus, not even 10 months old. And so it says, Svenaiva Tushyatu Kritena Sa Dina Nataha. It says, O Lord, O Bhagavan, may you be pleased with your own benevolent act of compassion, because there is nothing else that I can do in order to repay your compassion. So it says, Ko nama tat prati vinanjalim asya kuryat. What else can I do other than folding my palms together in gratefulness for the compassion that you have shown me. So you be pleased with your own act of benevolence, it says. Now the Jiva recounts how the grace bestowed upon it is very, very special and different from the other species of life.
Because the other types of creation like the birds, beasts and so on, they only can experience the pain and pleasure in their body. They do not have viveka or discrimination. They can do no more other than that. But me, because I am going to get a human birth, I can control my mind, I can control my senses, I can practice so much of spiritual disciplines, and I can attain that supreme person, I can attain Bhagavan and realize him within my own heart. So that is the greatest grace, the special grace that Bhagavan has done to me in having granted me this human birth, it says. And now the Jiva says that though I am trapped in this womb which is full of suffering, I do not wish to get out of this place and fall into this external world of samsara. Because once I am out into this world, what happens? Maya comes and takes over me. She overpowers me. Immediately I get this sense of I and mine with regard to this body, which leads me to do many actions again and again and again. I get caught into this cycle of birth and death, and I have to once again come into this mother's womb and do the Garbhavasa, like how Adi Shankara says, Punarapi Jananam, Punarapi Maranam, Punarapi Janani Jathare Shayanam. That is what he says in that Bhaja Govinda. And so the Jiva concludes this stuti in the 10th verse by telling, though being here in this womb, in this pitiable state, I shall place the holy feet of Bhagavan in my heart, I shall meditate upon it, and I shall attain the supreme knowledge so that I am permanently out of samsara and I shall never get caught into this maya again, so that I shall never have to come to this Garbhavasa once more. I shall never have to be caged in the womb of my mother once more. So this is the beautiful stotra of the Jiva that is offered to Bhagavan. So we learnt until the 21st shloka, which is the end of this Jiva Stuti in this session. So further in this chapter, Kapila Bhagavan describes how the child takes birth and further undergoes lot of suffering as he grows up, and we shall see that in the next session. Radhe Radhe.